வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல ஒரு வெஜ் லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சிம்பிளா வீட்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி. இது ரொம்ப நாளா ஒருத்தவங்க கமெண்ட்ஸ்ல கேட்டே இருந்தாங்க. பாலக்கீரை கடையில் போடுங்கன்ட்டு. அதனால இன்னைக்கு பாலக்கீரை கடையிலும் கூடவே வந்து சேப்பங்கிழங்கு ஒரு கொஞ்சம் தொக்கு மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த கீரை சாதத்தோடையும் மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தயிர் சாதத்தோடலாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த சைட் டிஷ்ஷு. இந்த தொக்கை பார்த்திங்கன்னா வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ கீரைக்கு பருப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது இன்றைக்கி பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ், இந்த கிளாஸுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 85 கிராம் கிட்டே இருக்கும் பருப்புடைய அளவு. இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தடவை இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா சேமக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா மண்ணெலாம் இருக்கும். முன்னாடியே நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா நான் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு இன்றைக்கி நான் கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி, நிறையெல்லாம் தண்ணி சேர்க்கணும், முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக அதில் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம குக்கரில் வச்சிடலாம். டைரெக்டாகவே ஸ்டவ்வில் வச்சுட்டு வெயிட் போட்டுடலாங்க. இப்போ சேப்பங்கிழங்கு நம்ம வேக வச்சுருந்தோங்க. இப்போ வெந்துருச்சு. இப்போ ஒரு 5 விசில் கொடுத்து ஒரு 4-5 விசில்லே வெந்துடும் நமக்கு. டைரெக்டாக குக்கரில் போட்டு இது மாதிரி வேக வைக்கும்போது. இப்போ இதை ஆற வச்சு தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கீரை கடையலுக்கு இந்த சைஸில் ஒரு தக்காளியும் இந்த சைஸில் ஒரு வெங்காயமும் எடுத்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ நம்ம பருப்பை ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு திறந்த பாத்திரத்திலே வேக வச்சிடலாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாங்க. கூடவே கொஞ்சமாக நெய். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்மளுடைய விருப்பம் நான் ஒரு மிளகா சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டு. இப்போ வந்துட்டு நம்ம மூடி பருப்பை வேக வச்சிடலாம். நல்லா நமக்கு பருப்பு வந்து ஊற வச்சிட்டோம்னா இந்த மாதிரி திறந்த பாத்திரத்தில் வேக வைக்கும்போது பருப்பு நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாலக்கீரையை நம்ம க்ளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பருப்பு வந்து நமக்கு போட்டு நல்லா ஒரு கொதிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம இதில் தக்காளி பழம் சேர்த்துடலாம். பருப்பு வந்து ஒரு 1/4 அளவுக்கு நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ தக்காளி பழம் சேர்த்தா சரியாக இருக்கும். ஏன்னா தக்காளி பழம் சீக்கிரமாக மசிஞ்சிரும். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறேன். இப்போ இந்த பக்கம் வந்து பாலக்கீரையை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா. இப்போ வந்து நம்ம இலை பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாலக்கீரையை கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே இங்கே சேப்பங்கிழங்கும் ஆற வச்சாச்சுங்க. இப்போ தோல் உரித்து எடுத்துக்கலாம். இதை சேப்பக்கிழங்கு வேறு சேனக்கிழங்கு வேறு அந்த டவுட்டில் கொஞ்சம் கிளியர் பண்ணி நல்லா இருக்கும். இப்போ நமக்கு பருப்பு வந்து வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி பூண்டும் வெந்துட்டுருக்கோம். நமக்கு பூண்டும் வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு இந்த அளவுக்கு ஒரு 3/4 பதம் வந்துக்கு நமக்கு வெந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ கீரை போட்டால் நமக்கு சரியாக கரெக்டாக வெந்துடும். இப்போ தண்ணி நீங்கள் நடுவில் உங்களுக்கு பருப்பு வேகும்போது தண்ணி பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சுட தண்ணியாக சேர்த்துக்கலாம். சுட தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் மாறாமல் இருக்கும் சுட தண்ணி சேர்க்கும்போது. அதுக்கு தான் சுட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை இதில் சேர்த்துட்றேங்க. கையால் அப்போ தொழில் விட்டுருக்கூடாது. கேமராவுக்கே வச்சுட்டு நீங்கள் கையால் கலந்து விட்டுருங்க. கீரையை சேர்த்துட்டு கரண்டியில் நம்ம ஒரு கலந்து விட்டுடலாம். விட்டுட்டு இது அப்படியே வேகட்டும். நமக்கு பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்து வரும். இப்போ வந்து கீரையை போட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போடாமல் அப்படியே திறந்தே வச்சிடலாங்க. அப்போ தான் கீரையோடைய கலரும் நமக்கு மாறாமல் இருக்கும். பொதுவாகவே கீரையை வந்து நமக்கு வேக வைக்கும்போது திறந்து வேக வைக்கிறது நல்லது. இப்போ சேப்பங்கிழங்கு வந்து தோல் உரித்து எடுத்து வச்சாச்சுங்க. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கருணக்கிழங்கு வறுவல் போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இது சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு.
நானும் கூகுளில் போயிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது சேனக்கிழங்கும் கருணக்கிழங்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சொல்லியிருந்தாங்க. முக்கால்வாசி பக்கம் பார்த்திங்கன்னா அதை வந்து சேனக்கிழங்குன்னு தான் சொல்கிறது வழக்கம். சில பக்கம் சில ஊர்களில் மட்டும்தான் வந்து கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கூகுளில் கொடுத்துருந்தாங்க. அதை மாதிரி இங்கே பாண்டிச்சேரி பக்கம் அதை நாங்கள் வந்து கருணக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம். ஆக மொத்தம் சேனக்கிழங்கும் கருணக்கிழங்கும் ஒன்று தான். பிடிக்கரணன் இன்னொரு கரணம் இருக்குது, அது வந்து பிடிக்கரணன்னு சொல்லுவாங்க. நல்லா இந்த மாதிரி பிடி மாதிரி இருக்கும், இப்படி கொழுக்கட்டை பிடி மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அது பேர் வந்து பிடிக்கரணன்னு சொல்லுவாங்க. அதுவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து சேப்பங்கிழங்குங்க. இப்போ கீரை செய்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே கலந்து விட்டுக்க வேண்டியது தான். கீரை இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கீரை வந்து சீக்கிரமாக பாலக்கீரை பொதுவாகவே கீரை சீக்கிரமாக வெந்துடும். பாலக்கீரை ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நமக்கு கீரை வெந்துடும். இந்த மாதிரி நம்ம கிழங்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சேப்பங்கிழங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கீரையும் நமக்கு வெந்தாச்சுங்க. ஏன் இது உங்கள் சப்ஸ்கிரைபர் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க? நம்ம ஏன் சிக்கன் வாரம் சொல்லிவிட்டு டெய்லி சிக்கன் ஐட்டம் போடக்கூடாது? டெய்லியும் சிக்கன் சாப்பிடுவீங்களா? டெய்லியும் சிக்கன் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை. சிக்கன் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வேணும்னா சிக்கன் கேளுங்க. ஏன் உங்கள் சப்ஸ்கிரைபர் கேட்க மாட்டாங்களான்னு அவங்க மேலே பழைய போடுறீங்க. கீரை வந்து நமக்கு வெந்தாச்சு. ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஒரு சட்டியும் மத்தும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் சேர்த்துட்றேன். இப்போ வெயில் நாள் வந்துடுச்சுன்னா சிக்கன்லாம் பேன் பண்ணிவிடுவீங்க? சிக்கனே கிடையாதுங்க. ஏன் நம்ம இப்போயே வெயில் நாள் இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போயே வெயில் தான். அப்போ மட்டும் நான் சிக்கன் வெயில் நாள் வந்துடுச்சுன்னு சாப்பிடாம இருக்க போகிறீங்க? எப்படியாவது சாப்பிட்றீங்க. இந்த கீரையை சட்டியில் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கிறேன். தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு கடையிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ இதுக்கு கீரைக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே ஸ்டவ்வில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்றேங்க. ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குங்க. ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் மட்டும் நம்மளோட விருப்பம். இப்போ மிளகா வந்து வறுப்பட்டாச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் கீரையோடு சேர்த்துடலாம் நம்ம. இப்போ கீரைக்கு வடகம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன். கீரையில் வடகம் தாளித்து சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் வடகம் இல்லாதவங்க கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்து ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வதக்கி சேர்த்துக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வடகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். நமக்கு தாளிப்பு கரண்டியில் கூட வந்துட்டு தாளிச்சுட்டு இருக்கலாம் இதை. இப்போ எனக்கு வந்து இந்த கடாய் வந்து அடுத்தது வந்து சேப்பங்கிழங்கு வறுக்க போகிறேன். அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துறேங்க. நம்ம தோல் உச்சி கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க வறுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே உப்பு காரம்லாம் எதுவும் போட வேணாம். வெறுமனே ஃபஸ்ட்டு வறுத்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போ கீரையை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கீரையை வந்து இப்போ சட்டியில் கடைஞ்சிடலாங்க. கீழே வந்துட்டு உங்ககிட்ட பிறனை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வச்சுருந்திங்கன்னா முதல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வச்சு நம்ம கடைஞ்சோம்னா நம்ம சட்டி ஆடாமல் அப்படியே நிற்கும். இப்போ நான் கீழே வந்து நல்ல ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நமக்கு மூளையில் ஏதாவது நமக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வச்சு கடையிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கீரையை வந்து நல்லா நம்ம சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டு வந்துட்டோம். இப்போ கீரையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இதில் நம்ம கீரை பருப்பு வேக வச்சு தண்ணியை இந்த சட்டியில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை இந்த கீரையோட சேர்த்துடலாம். நம்ம கை வைக்காதீங்க. கை வைக்காமல் இருந்தால் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். காலையிலே செய்கிறோன்னா நமக்கு மத்தியானம் வரைக்கும் நமக்கு தாங்கணுன்னா கை வைக்கக்கூடாதுங்க. அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சேப்பங்கிழங்கு நமக்கு வெந்து வந்துட்டுருக்கு. ஃப்ளேம் வந்து ஒரு மீடியமுக்கும் லோக்கும் கொஞ்சம் வச்சுருந்தோம்னா நமக்கு நல்லா அழகாக வெந்து வரும். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற வடகத்தை சேர்த்துடலாங்க. இப்போ வந்து நமக்கு சூப்பரான பாலக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் நல்லா கொஞ்சமாக நெய் போட்டு இந்த கீரை கடையில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ சேப்பங்கிழங்குக்கு தொக்குக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ஒரு வெங்காயமும் 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வெறும் சேப்பங்கிழங்கை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டோங்க. இதை வெறுமனே இப்படி சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு வறுவலாக வேணும்னா இதில் ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
இப்போ அதே கடாயிலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்னதாக இந்த சைஸு இஞ்சி துண்டுங்க அது சேர்த்துடலாம். ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் பெரிய ஸ்பூனுன்றதுனால இதில் சொல்கிறேன். மிளகு ஒரு 10 மிளகு போதுங்க. ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். நமக்கு உப்பு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா தக்காளி பழமும் நமக்கு நல்லா மசியாக வதங்கி வரும். இப்போ இது கூடவே நம்ம வந்துட்டு இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிற இது பார்த்திங்கன்னா நமக்கு தர்பூசணி விதையை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தர்பூசணி விதை கிடைக்கலனா வெள்ளரி விதை இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. அப்படி எதுவும் இல்லைனா முந்திரி இருந்துச்சுன்னா ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்குங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வதக்கிக்கிங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நம்ம எடுத்து ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த இந்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா வேணுன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. தண்ணி பத்தலைன்னா இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து, வெங்காயம் ரொம்ப வதக்க தேவையில்ல, லேசாக போட்டு ஒரு 2 வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை பேஸ்ட்டை விழுத சேர்த்துடலாம். ஃப்ளேம் வந்து கம்மி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அந்த மசாலா சேர்க்கும்போது சேர்த்துட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. தக்காளி பழம் போட்டு நம்ம அரைச்சதுனால அந்த புளிப்புடைய பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உப்பு காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை, எண்ணெய் மட்டும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கிக்கலாங்க கொஞ்சம் நேரம். இப்போ இது கூடவே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது அப்படியே நமக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு எண்ணெயும் அதை மாதிரி பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்கிற இந்த சேப்பங்கிழங்கை சேர்த்துடலாங்க. இது வந்து சாதத்தோடு இல்லாமல் நமக்கு சப்பாத்தி பூரிக்கு தொட்டுட்டு சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்கும். நம்ம சேப்பங்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சிடலாம். அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேப்பங்கிழங்கு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ திறந்துட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் கொத்தமல்லி தலையும் தூவிட்டோம்னா நமக்கு சூப்பரான சேப்பங்கிழங்கு தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் நல்லா சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் ட்ரையாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. கீரைக்கடையில் சட்டியில் கடையிறதும் சட்னி அம்மியில் அரைக்கிறதும் அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. ரெண்டுமே ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.